Hi friends, welcome to Suhi's Kitchen. இன்னைக்கு நான் வாழைப்பூ பொரியல் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டா வந்திருக்கு. இதை எப்படி செய்யறதுங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. ஒரு கைப்பிடி அளவு பாசிப்பருப்பு தண்ணியில ஊற வச்சிருக்கேன். ஒரு 10 நிமிஷமா ஊறிட்டு இருக்குது. பொரியல் செய்யறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூல பாதி எடுத்துட்டு இருக்கேன். வாழைப்பூல இருக்கிற இதழெல்லாம் எடுத்து அதில் இருக்கிற நரம்பை எடுத்துட்டு கட் பண்ணணும். இந்த பாத்திரத்தில் தண்ணியில் கொஞ்சமாக மோர் சேர்த்து வச்சுருக்கேன். அதில் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி போடலைன்னா அது கலர் மாறி கருப்பாகிடும். உடனே இதை எடுத்து வடிய வச்சுட்டேன் கட் பண்ண அப்புறம். அப்போ தான் தண்ணியில் இதில் இருக்கிற சத்தெல்லாம் வீணாக போகாது. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1/2 டீஸ்பூன், புளி தண்ணி கொஞ்சம் 1 டீஸ்பூனுக்கு எடுத்துட்டுருக்கேன் கெட்டியாக. இப்போது இதில் தண்ணி சேர்க்கணும். இந்த மாதிரி முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி குக்கரில் 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். வாழைப்பூ இப்போ நல்லா வெந்திருக்கு. வேக வச்ச வாழைப்பூவில் அதிகப்படியாக இருக்கிற தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூ பொரியலுக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். கடுகு ஒரு 3/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். கடுகு வெடிச்செடுத்து இப்போ 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்க்குறேன். இதில் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்க்கணும். காஞ்ச மிளகாய் ஒரு 1.5 மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். பருப்பு செவந்தெடுத்து இப்போ பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன். கருவேப்பிலை ஒரு 5-6 கிள்ளி போட்டிருக்கேன். இப்போ ஊற வச்சிருக்கிற இந்த பாசிப்பருப்பை இதோட சேர்க்கணும். இந்த பருப்போட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த பருப்பை ஒரு அரை வேக்காடு வேக வச்சுக்கணும். பருப்பு பாதி வெந்தெடுத்து இப்போ இந்த வாழைப்பூ இதோட சேர்க்கணும். கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இதோட தேங்காய் பால் ஒரு 100 ml சேர்க்குறேன். தேங்காவை மிக்சியில் போட்டு இதோட தண்ணியை சேர்த்து அரைச்சி தேங்காய் வடிகட்டிட்டு தேங்காய் பால் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்க்கறதுனால வாழைப்பூல இருக்கிற வைட்டமின் சத்தெல்லாம் நம்ம உடம்புக்கு அப்படியே சேரும். இதை ஒரு தட்டு வச்சு மூடி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வைக்கணும் அடுப்பை. பொரியலுக்கு தேவையான உப்பு இதோட சேர்க்குறேன். முதல்ல நம்ம வாழைப்பூ வேக வைக்கும்போது உப்பு சேர்த்ததுனால இப்போ கொஞ்சம் கம்மியாக போட்டால் போதும். உப்பு போட்டப்புறம் அதில் இருக்கிற அதிகப்படியான தண்ணியெல்லாம் கொஞ்சம் வத்துற வரைக்கும் அதை திருப்பி விட்டுட்டே இருக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவலை இதோட சேர்க்குறேன். இதை ஒரு 2 தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான வாழைப்பூ பொரியல் ரெடி. வாழைப்பூ பொரியல் செய்யறது ரொம்ப சுலபம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.